யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் அதிகளவு மதுபானம் நுகரப்படுகிறது. மாகாண சபை முறைமையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாரிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பருதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இலங்கையில் போரினால் இடம்பெயர்ந்த தமிழர்களுக்காக மலேசிய நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான மதுபானம் நுகரப்படுவதாக பிராந்தியத்திற்கு பொறுப்பான சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மதுபானம் மற்றும் புகைப்படுத்தல் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மதுபானம் புகைப்படுத்தல் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நோய்வாய்ப்படுவோரின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. வருடாந்தம் 15,000 முதல் 20,000 வரையிலானவர்கள் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் ஆகியவற்றை பருகுவதால் உயிரிழக்க நேரிடுகிறது. A9 வீதி திறக்கப்பட்டதை தொடர்ந்து மதுபான வகைகளின் பயன்பாடு யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் மதுபான விற்பனை நிலையங்கள் இயங்கி வருவதாகவும் மதுபான பயன்பாட்டினால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாகவும் சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் 66வது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் காணப்படும் மாகாண சபை ஆட்சி முறைமையில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை முறைமையில் மாற்றம் கொண்டு வருவதன் மூலம் நாட்டு மக்களுக்கு காத்திரமான அதிகார பகிர்வை வழங்க முடியும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதிகார பகிர்வானது நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் அமையக்கூடாது எனவும் அது நாட்டை ஐக்கியப்படுத்த வேண்டுமெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சகலருக்கும் சம உரிமை, கல்வி, சுகாதாரம், தொழில் வாய்ப்புகளையே நாட்டின் அனைத்து தரப்பினரும் கோரி நிற்பதாக அவர் குறிப்பிட்டார். மாகாண ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை களைவதன் மூலம் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே திஸ்ஸநாயகத்தை அமெரிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று கௌரவித்துள்ளது. த நேஷன் என்டோமெண்ட் என்ற அமைப்பே இவ்வாறு திஸ்ஸநாயகத்தை கௌரவித்துள்ளது. ஜனநாயகத்தை நிலைநாட்ட குரல் கொடுக்கும் விசேட பிரதிநிதியாக திஸ்ஸநாயகத்தை NED நிறுவனம் நியமித்துள்ளது. தெற்காசிய பிராந்திய வலய நாடுகளில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த சர்வதேச சமூகத்தின் பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து ஊடகவியலாளர் திஸ்ஸநாயகம் ஆராயவுள்ளார். ஊடகவியலாளர் திஸ்ஸநாயகம் தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன முரண்பாட்டை தூண்டும் வகையில் தகவல்களை வெளியிட்ட குற்றத்திற்காக ஊடகவியலாளர் ஜே திஸ்ஸநாயகத்திற்கு 20 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திஸ்ஸநாயகத்திற்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். ரீகன் ஸ்பெஷல் ஃபெலோஷிப் திட்டத்தின் தென் ஆசிய பிராந்திய வலயத்திற்கு பிரதிநிதியாக திஸ்ஸநாயக பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போரினால் இடம்பெயர்ந்த தமிழர்களுக்காக மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலேசிய நாடாளுமன்ற கூட்டமைப்பு ஒன்றை நேற்று நிறுவியுள்ளனர். பிராந்திய அளவில் முரண்பாடுகள் அற்ற வகையில் செயற்பட்டு வரும் மலேசியாவிற்கு இதன் மூலம் பெருமை சேர்ந்துள்ளதாக அந்த நாட்டு மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மிக மோசமான இலங்கை இராணுவ தாக்குதலிலிருந்து தப்பி தற்காலிக முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த 4 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர். தங்களது வீடு, நிலம், உடைமைகள் அனைத்தையும் பறிகொடுத்த நிலையிலும் குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்ட நிலையிலும் வாழ்வாதாரத்திற்கு போராடும் தமிழர்களுக்கு இந்த மலேசிய நாடாளுமன்ற கூட்டமைப்பு தகுந்த ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கும் என அதன் தலைவரும் சுங்காய் பட்டினா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஜுஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். இந்த பாராளுமன்ற கூட்டமைப்புக்கு செயலாளராக தெலுங்கு இத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகரன் மாரிமுத்து செயற்படுவார். இந்த அமைப்பின் மூலம் இடம்பெயர்ந்த மக்களுக்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் மனித உரிமை சார்புடைய நடவடிக்கைகளையும் மலேசியா கண்காணிக்க இயலும் என இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் குலசேகரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கூட்டமைப்பில் பொக்கோசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ மாயுஸ் ஓமார், கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் தொங் இம், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவராசா ராசையா, பலோ குப்லாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் யூஸ் மாடி,
செனட்டர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது குறித்து கருத்து வெளியிட்ட மலேசிய சுவாரம் மனித உரிமை கழகத்தின் தலைவர் சட்டத்தரணி காவண்ணா ஆறுமுகம், இன்று மலேசிய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்துள்ளது. தமிழர்கள் பிரச்சனையை மனித உரிமைகள் அடிப்படையில் பல இனங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பு முன்னெடுத்து உள்ளது பாராட்டத்தக்க விடயம் என்பதோடு இது அவர்களின் முதிர்ச்சியை காட்டுகிறது என காவண்ணா ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீதிமன்றம் அழைப்பாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2 மாகாண சபை உறுப்பினர்களும் தாக்கல் செய்த மனு தொடர்பில் பரிசீலனை செய்த நீதிமன்றம் இந்த அழைப்பாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் 4 உறுப்பினர்களை நீதிமன்றில் ஆஜராகுமாறு கல்கிச நீதவான் பிரதீப் எம் அபயரத்ன அறிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி இவர்களை நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களான பாலித்த ரங்கே பண்டார, பாலித்த தெவரப்பெரும, அசோக் அபேசிங்க மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களான ஸ்ரீலா லக்திலக்க, மைத்ரி குணரத்ன ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை கட்சி தலைமை அண்மையில் இடைநிறுத்தியது. சரத் பொன்சேகாவின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றமைக்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் இந்த தண்டனை நியாயமற்றது என உறுப்புரிமை இடைநிறுத்தம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தெரிவித்து மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்தரணிகள் ஊடாக பிரதம நீதியரசர் ஊடகங்களுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் பிரதம நீதியரசருக்கு எதிராக 14 குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என சிராணி பண்டாரநாயக்கவின் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அடிப்படையற்ற இந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்பதை நிரூபிக்க போதியமான சாட்சியங்கள் இருப்பதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். நீலகாந்தன் ஆண்டன் நீலகாந்தன் என்ற சட்டத்தரணிகள் நிறுவனத்தினால் இந்த கடிதங்கள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் சாசன மீறல், சட்டவிரோத சொத்து குவிப்பு, சொத்து விவரங்களை வெளியிடாமை உள்ளிட்ட 14 குற்றச்சாட்டுக்கள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நடராசா மதீந்திரன் என்ற இயற்பெயரை கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளில் ஒருவரும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளருமான பரிதி என்பவர் இனம் தெரியாதோரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மரணமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த முகமூடி அணிந்த இருவர் பரிதி மீது 3 முறை துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்துள்ளனர். பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது நேற்றிரவு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாரிஸ் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த வருடமும் இதே காலப்பகுதியில் பரிதி மீது இனம் தெரியாதோர் கத்தி குத்தினை மேற்கொண்டிருந்தமை நினைவூட்டத்தக்கது. தொல்லாய்வுகளை மேற்கொண்டு வரும் அனுராதபுரம், பொலனறுவை, சீகிரி ஆகிய பிரதேசங்களில் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தி விட்டாவது வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த தொல்லியல் பெறுமதிமிக்க இடங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாவல மேதானந்த தேரர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்யாது போனால் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த அடையாளம் அழிந்து போவதை தடுக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம், புலனறுவை, சீகிரி ஆகிய இடங்களில் உள்ள புராதன சின்னங்களை விட வடக்கு கிழக்கில் உள்ளவை பாதுகாக்கப்பட வேண்டியவை. வடக்கு கிழக்கு பயங்கரவாத பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் 10,000க்கும் அதிகமான பௌத்த புராதன அடையாளங்களை தாம் ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள எல்லாவல மேதானந்த தேரர், முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் காட்டில் அனுராதபுரம் மகாமேகவன பூங்கா போன்ற அடையாள சின்னங்களை தாம் கண்டுபிடித்துள்ளதாக கூறியுள்ளார். ஆய்வு செய்யப்படாத ஆயிரக்கணக்கான புராதன அடையாளங்கள் வடக்கு கிழக்கில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகையானது 50,740 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்தின் மொத்த வருமானம் 1,27,790 கோடி ரூபாய் எனவும் மொத்த செலவுகள் 1,78,540 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2013ஆம் ஆண்டு துண்டு விழும் தொகையானது 4,220 கோடி ரூபாவினால் அதிகரித்துள்ளது. எனினும் மொத்த தேசிய உற்பத்தி வீதத்தின்படி அடுத்த வருடத்திற்கான துண்டு விழும் தொகையானது 6.2 வீதத்திலிருந்து 5.8 வீதமாக குறைய வாய்ப்புள்ளது.
வரவு செலவு திட்டத்தில் தொண்டு விழும் தொகையை நிரப்புவதற்காக 8,600 கோடி ரூபாய் வெளிநாட்டு கடனும் 42,140 கோடி ரூபாய் உள்நாட்டு கடனும் பெறப்பட உள்ளது. அரசாங்கம் இம்முறை சமர்ப்பித்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு எவ்விதமான நிவாரணமும் இல்லாத திட்டம் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்கள் தமக்கு நிவாரணங்கள் கிடைக்கும் என பெரும் எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தனர். எனினும் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் யானை விழுங்கிய விளாம்பழம் போன்றதாகும் என கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை உழைக்கும் மக்களுக்கு இருக்கும் வாழும் குறைந்தபட்ச அடிப்படை உரிமையையும் இந்த வரவு செலவு திட்டம் மூலம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வரவு செலவு திட்டம் முழு மக்களையும் ஏமாற்றிய வரவு செலவு திட்டம் என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். முழு நாட்டு மக்களையும் கவனத்தில் கொள்ளாது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது. இது உழைக்கும் மக்களை ஏமாற்றிய வரவு செலவு திட்டமே தவிர மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கிய திட்டம் அல்ல. வருடம் முழுவதும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், சுகாதார ஊழியர்கள் உட்பட உழைக்கும் மக்கள் வாழ்வதற்காக குறைந்தது நியாயமான ஊதிய அதிகரிப்பை கோரி போராட்டம் நடத்தி வந்த வேளையில் உழைக்கும் மக்களின் குரலுக்கு செவி மடுக்காது சமர்ப்பித்ததே இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் ஒரே அதிசயம் என கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.